அப்பா, ஆ? என்னாச்சுப்பா? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு என்னமோ போல இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குது. பா, என்னப்பா ஆச்சு? திரும்பவும் நெஞ்சு வலிக்குதா? வலிக்குதுன்னா சொல்லுங்க, டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூக்கம் வரல. சும்மாவே படுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா, உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீங்க தூங்காம இருக்கவே கூடாது. இப்பவே மணி 11 ஆச்சுப்பா. பேசாம வந்து தூங்குங்க. படுத்தாலும் தூக்கம் வராதுமா. ஆசை ஆசையா பொண்ணை வளர்த்து அவளை படுகுழியில தள்ளிட்டுனேன். அந்த வேதனையை என்ன நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சுமா. நான் உனக்கு பண்ணி வச்சது கல்யாணம் இல்லம்மா, துரோகம். அப்பா, என்னப்பா இந்த நேரத்துல போய் இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? முடிஞ்சு போன விஷயத்த தயவு செஞ்சு யோசிக்காதீங்கப்பா. எல்லாத்தையும் மறந்துடுங்கப்பா. என்னால முடியலையேம்மா. நீ எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு தெரியுமா? நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் பெருசா முன்னேறணும்னு ஆசைப்பட்டவன் நீ. உன்னை போய் ஒரு முரடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டனம்மா. அதை நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுதுமா. உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு நீ எவ்வளவு கனவு கண்டிருப்ப, அதையெல்லாம் நான் கலைச்சிட்டேனம்மா. ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. ஒரு நல்ல தகப்பனுடைய கடமை என்ன தெரியுமா? சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுமா. நான் அதை கூட பண்ணலையே. தப்பான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை மொத்தமா நாசம் பண்ணிட்டேன். ஒரு அப்பாவா உன் விஷயத்துல நான் தோத்துட்டேம்மா. படிக்கிற வயசுலயே கல்யாணம் பண்ணி அவனையும் டைவர்ஸ் பண்ணி தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறே. இதெல்லாம் என்னால தானே. அப்பா, அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலையேம்மா. பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பாதகத்தை பண்ணிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு நான் தினம் தினம் அழுத்திட்டு இருக்கேம்மா. நான் மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா உன் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமாம்மா. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருப்பேன். உன் தங்கச்சிங்களை படிக்க வச்சு நல்ல விதமா அவங்களை கரையேற்றிருப்பியே. இந்த வீட்டோட தலைவிதியே மாறி போயிருக்குமாம்மா. ஆனா நான் பண்ண தப்பால உன் தலைவிதி மாறி போச்சம்மா. இந்த கொடுமையை என்னன்னு சொல்றது? வாழ வைக்க வேண்டிய அப்பாவே இப்படி பண்ணிட்டாரேன்னு நீ வெளியில சொல்லாட்டாலும் உன் உள்ளத்துல வேதனை இருக்கதானே செய்யும். இல்லப்பா, நான் அப்படி நினைக்கல. நீங்க இப்படி பேசுறதா எனக்கு வேதனையா இருக்கு. நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு வந்து வாட்சவம் சரியில்லாம போனதுக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? பிரபாகரன் ஒருத்த எனக்கு வந்து புருஷனா வாச்சுது. எனக்கு வந்து சாப கேடு. என் வாழ்க்கை தப்பா போனதுக்கு முழுக்க முழுக்க அவன் தான் காரணம். அதுக்காக அவழட்டும்பா. நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? இனிமே அவனை பத்தியோ அவனோட நடந்த கல்யாணத்தை பத்தியோ நம்ம யோசிக்கவே கூடாதுப்பா. அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணி அதுவும் நீடிக்காம இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்குள்ளேயும் வருத்தம் இருக்கதா செய்து. நான் இல்லைங்கள. அதுக்காக அதே நினைச்சு வருத்தப்பட்டா நம்மளால வாழவே முடியாதுப்பா. நம்மளோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதைதான்ப்பா பண்ணணும். அதை தானே யோசிக்கணும். நான் அந்த முடிவோட தான் இருக்கேன். நீங்களும் தயவு செஞ்சு முடிஞ்சு போன கல்யாணத்தை பத்தி வருத்தப்படாதீங்கப்பா. என்னோட கல்யாணங்கிறது தப்பா போட்ட கணக்கு. கணக்கு தப்பா போயிட்டா படிப்பே இல்லைன்னு ஆயிடுமா? கல்யாணம் தப்பா போயிட்டா வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடாது. அது கணக்கோ வாழ்க்கையோ தப்பாயிட்டா அதை சரி பண்ணதான்ப்பா பார்க்கணும். நான் என் வாழ்க்கையை சரி பண்ணதான் பாக்குறேன். அதுக்காக தான் அவனை விட்டு விலகி வந்திருக்கேன். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்னால இருக்க முடியாதுப்பா. நீங்க என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. கட்னவன் அயோக்கியன்னு தெரிஞ்சா மான ரோஷத்தோட வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் போகணும்னு நினைப்பா. அதை என்னோட தோல்வின்னு சொல்லாதீங்கப்பா. பொண்ணுங்கிறவ புருஷனோட தான் வாழணும், இல்லைன்னா அவ தோத்துட்டதா அர்த்தம்னு மத்தவங்க வேணா நினைக்கிட்டோம்ப்பா. ஒருத்தனோட அசிங்கப்பட்டு வாழறத விட தனியா நின்னு சாதிக்கிறது தான்ப்பா உங்க பொண்ணுக்கு பெருமை. அடிச்சாலும் புடிச்சாலும் அவன் தான் என் புருஷனு ஆக்கி போட்டு பெருமை தேடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் ஈனப்பிறவி கிடையாது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பொண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா. கேவலம்
அவன் போடுற 3 வேளை சாப்பாட்டுக்காக என்னால அதை அடகு வைக்க முடியாதுப்பா. என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவன் யாருப்பா? என்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சது நீங்க. நீங்க முடிவு பண்ணுங்கப்பா நான் எப்படி இருக்கணும்னு. ஒரு முழம் கயித்தை கழுத்துல கட்டிட்டாங்கிறதுக்காக அவனுக்கு அடிமையா இருந்தா அது என்னால முடியாதுப்பா. மத்தவங்க வேணா இதை திமிரா நினைக்கலாம், ஆனா தப்பான புருஷனோட கொடுமையை அனுபவிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இதை துணிச்சல்னு தான் சொல்லுவாப்பா. கட்டினவன் கைவிட்டாலும் கடவுளே கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு நீங்க தானேப்பா சொல்லிருக்கீங்க. நான் கட்டினவனை நம்பல, படிப்பை நம்புறேன். புருஷன் இல்லாட்டியும் என் படிப்பு என்னை காப்பாத்தும்பா. இனிமே புருஷன் இல்லப்பா, படிப்பு தான் என் கடவுள். அது காலில் விழ சொல்லாது, அடிமைப்படுத்தாது, அசிங்கப்படுத்தாது. அது கௌரவமா என்னை வாழ வைக்கும்பா. இனிமே படிப்பு தான்ப்பா எனக்கு எல்லாமே. நல்லபடியா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், தங்கச்சிங்களை பாத்துக்கணும், இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குப்பா. நீங்களும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு என்னால வாழ்ந்து காட்ட முடியும். நிச்சயமா நான் நல்லா இருப்பேன்ப்பா, என்ன நம்புங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அப்பா, மத்தவங்கள பத்தி நான் கவலையே படல. புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு இன்னைக்கு வேணா அவங்க என்னை பத்தி தப்பா பேசலாம். ஆனா என்னோட கரியர்ல ஒரு நாள் நான் பெருசா சாதிப்பேன்ப்பா. அன்னைக்கு யாரும் என்ன வாழ வெட்டின்னு சொல்ல மாட்டாங்க. தீபாவா எப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க, பொறாமப்படுவாங்கப்பா. அந்த அளவுக்கு என்னால சாதிச்சு காட்ட முடியும். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன்ப்பா. இங்க பாருங்க, இனிமே என்னோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 1 வருஷம்ப்பா, படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டா போதும். இவ என்னோட பொண்ணுன்னு நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் முன்னேறி காட்டுவேன்ப்பா. நீ மட்டும் அப்படி முன்னேறினா அதை விட பெருமை எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. அப்பா, நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா என்னால முடியும்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. உன்னால நிச்சயம் முடியும். இங்க பாருங்க, இனிமே தயவு செஞ்சு பழசெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க பலவீனமாயிட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. உங்களோட தைரியம் தான்ப்பா எனக்கு முக்கியம். கண்டிப்பா இல்லம்மா. இனிமே நான் பழசெல்லாம் யோசிக்க மாட்டேன். என் பொண்ணே இவ்வளவு தெளிவா பேசுறப்போ நான் ஏமா கலங்கணும்? நீ என்ன ஆசைப்படுறிய அதை செய்யுமா. நான் உனக்கு பக்க பலமா இருக்கேன். ஏய் இந்திரா, என்னாச்சு? ஏன் பழுவுற? ஒண்ணும் இல்லைங்க. என்னம்மா நீ? என் பொண்ணே எவ்வளவு தெளிவா தைரியமா பேசினா அதை பார்த்து சந்தோஷப்படாம அழுதுட்டு இருக்கிறிய? நான் ஒன்னும் துக்கப்படலைங்க. என் பொண்ணு இவ்வளவு தெளிவா இருக்காளேன்னு நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ, இது ஆனந்த கண்ணீரா? அப்படின்னா அழு. என்னங்க? 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 பாக்குற காலத்துல எங்க போயிட்டு வரேன்னா வேலையாதான். பிசினஸ் உன் பேர் இருக்க கூடாது, என் பேருக்கு மாத்தணும்னு சொன்னல, அதான் எல்லா பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதுல நீ சைன் போட்டா மட்டும் போறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என் பேருக்கு மாறிடும். பிசினஸ் உன் பேர்ல இருக்கிறதுனால இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்ன அதிகாரம் பண்ணல. தான் இப்ப எல்லாத்தையும் மாத்தியாச்சு, இதுல கையெழுத்து போடு. என்ன பாக்குற? துளசின்ற பேரை சும்மா டம்மியா தான் யூஸ் பண்ண. அதுக்கு என்னமோ நீ தான் பெருசா ப்ரொபரேட்டர் மாதிரி சீன்லாம் போடுற. இப்பதான் மாத்தியாச்சுல. இனிமே நீ கணக்கும் கேட்க முடியாது, ஓம் பேர்லாம் இருக்குன்னு சீனும் போட முடியாது. சைன் அப் போடு. ஹலோ மேடம், சும்மா பாத்துட்டே இருந்தேன். எப்படி சைன் அப் போடு. இந்தா பிடி. என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் பண்றேனா? உனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டேன்னு என் மேல கோவப்படுறல,
இப்போ உனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணிருக்கேன். அதுவும் நீ சொல்லி தான் பண்ணிருக்கிற. யோசிக்காத, சைன் பண்ணு. கையெழுத்து போடுமா. ஒரு நிமிஷம். கோவப்பட்டு கண்ட இடத்துல கிரிக்கி வைக்காத. எங்கெங்க இன்டு மார்க் போட்டு அங்க மட்டும் சைன் போடு. ஹலோ சார், சொல்லுங்க சார். தமிழ், எனக்கு கால் பண்ணிருந்தீங்களா? இப்பதான் போனை பார்த்தேன், மிஸ்டு கால்ல இருந்தது. ஆமா சார், நானே கால் பண்ணேன். வித்யா, காஃபி கொடுமா. இதை கொண்டு வரேங்க. சொல்லுங்க தமிழ். என்ன இவ்வளவு காலையிலேயே? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன தமிழ், சொல்லுங்க. நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். என்ன அனுப்பியிருக்கீங்க? அதுவா சார், நான் ஜாபை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான ரெசிக்னேஷன் லெட்டர் தான் நான் டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அது கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு மெயில் பண்ணது ஓகேன்னு பார்த்து சொல்லுங்க. தமிழ், என்ன சொல்றீங்க? எதுக்காக ரிசைன் பண்றீங்க? அது காரணமே நீங்க தான் சார். என்னது, நானா? ஆமா சார். படிச்ச பொண்ணுங்களோட தப்பான மென்டாலிட்டி பத்தி, மைண்ட் செட்டை பத்தி, திமிரெடுத்து ஆட்டம் போறதை பத்தி அன்னைக்கு ரிசார்ட்ல வச்சு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன தமிழ் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். ஒரு லெவலுக்கு மேல பொண்ணுங்களை படிக்க வச்சா அவங்க ஓவரா பொண்ணு நீங்க தானே சொன்னீங்க. அது உண்மைதான் சார், 100% கரெக்ட். அது இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சார். அதோட எஃபெக்ட் தான் இந்த ரியாக்ஷன், ரெசிக்னேஷன். அன்னைக்கு என் கஷ்டத்தை சொன்னேன், அதுக்காக நீங்க ஜாபை ரிசைன் பண்றீங்க? என்ன, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், வீட்டுல பிரச்சனை தான். ஆனா அதை நான் போன்ல சொல்லல, நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். தமிழ், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்க ஜாபை ரிசைன் பண்ணவே கூடாது. சார், நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல சார். நல்லா பொறுமையா யோசிச்சு நிதானமா தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். நீங்க இந்த ஃபார்மேட் ஓகே இல்லையா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க, மத்தெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஓகே தமிழ், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். ஏங்க, ஜாபை ரிசைன் பண்றீங்களா? ஆமா. நில்லுங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் அவ்வளவு தூரம் வேணாம் வேணாம்னு சொல்லியும் இப்ப எனக்கே தெரியாம ரிசைன் பண்றீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் விளையாடுறியா? பிசினஸ் உன் பேர்ல இருக்க கூட என் பேர்ல இருக்குன்னு மாத்த சொன்னல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. பிசினஸ் என் பேர்ல இருந்தா பேங்க்ல என்ன கேள்வி கேட்பாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. அதனால தான் உன் பேர்ல மாத்தி வச்சேன். ஆனா நீ இன்னும் பெரிய இவ மாதிரி பிசினஸ் உன் பேர்ல இருக்க கூட என் பேர் மாத்தின்னு சொன்னல. ஏங்க, நான் சொன்னதுக்கு காரணமே வேற. நீங்க பிசினஸ் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா பிசினஸ் என் பேர் இருந்துச்சுன்னா என்னால கண்டிப்பா பேங்க்ல ஒர்க் பண்ண முடியாது, அதை ரிசைன் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டார்ச்சர் பண்றதுக்காக, வீம்புக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் டார்ச்சர் பண்றேன், பிரச்சனை பண்றேன், சித்திரவதை பண்றேன், அப்படியே வச்சுக்கோ. பிசினஸ் மட்டும் உன் பேர்ல இருக்க கூடாது, என் பேர்ல இருக்கணும். ஆனா நான் பேங்க்லயே வேலை பார்க்கணும், என்கொயரி வந்தா நான் மாட்டிக்கணும். என்ன மென்டாலிட்டி இது? நீ மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேன், ஆனா நான் மட்டும் நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலை ஆட்டணும். நானும் அடிமையா? நான் என்னைக்கு உங்களை அடிமையா நினைச்சது இல்லைங்க. ஆனா பொண்டாட்டி அடிமையா இருக்கணும்னு நீங்க தான் நினைக்கிறீங்க போல இருக்கு. அந்த ஈகோ தான் இப்படி எல்லாம் பேச வைக்குது. ஆமா, எனக்கு ஈகோ தான். நான் ஒரு மேல் சாவனிஸ்ட், ஆம்பளைங்கிற திமிரு. எனக்கு தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கு. சைன் பண்ணிட்டல, குடு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா இருக்கு. நான் எல்லாத்தையும் சரியா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அடி பண்றேன். இத பாருங்க, உங்க கூட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. தப்போ சரியோ, நீங்க எடுத்த முடிவோட பலனை நீங்க தான் அனுபவிப்பீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் சமைக்கிற வேலையை போய் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கங்க. என்னால சமைக்க முடியாது. ஏன்? எனக்கு டைம் இல்ல. தீபாவை கூட்டிட்டு இன்டர்ன்ஷிப்க்கு போகணும். இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் குளிச்சிட்டு கிளம்புறேன். ஏனில, எதுக்காக இன்டர்ன்ஷிப்க்கு போற? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இன்டர்ன்ஷிப் பண்ணாதானே நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ண ஈஸியா இருக்கும். இன்டர்ன்ஷிப் பண்ணாதான் வேலை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட வேலை உனக்கு தேவையில்லை. என்ன சொல்றீங்க? நீ வேலைக்கு போகாதுன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ வேலைக்கு போய் தான் வீட்டை காப்பாத்தணும் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டையும் பிறக்க போற குழந்தையும் பாத்துக்கோ, அது மட்டும் போதும். என்ன விளையாடுறீங்களா? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், அதுக்கான பலன் வேணாமா? எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிறது செகண்டரி தாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், கௌரவம் வேணும். என்னோட வேலையில பெருசா அச்சீவ் பண்ணணும். எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்க. அது போய் வேணாங்கிறீங்க. என்னால மத்த பொண்ணுங்க மாதிரி படிச்சுட்டு வெறும் பேப்பரா நினைச்சு டிகிரியை தூக்கி போட முடியாதுங்க. படிச்ச படிப்புக்கும் வாழற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம மண்ணு மாதிரி என்னால வாழ முடியாது. பேருக்கு பின்னாடி டிகிரியை போட்டு வெறும் அழகு பார்க்க நான் படிக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குங்க, சாதிக்கணும்னு வெறி இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன், நீ வேலைக்கு போகாத.
சரிங்க, நான் வேலைக்கு போலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அத பத்தி அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க பேங்க் வேலையை ரிசைன் பண்ண கூடாது. ஏன் கூடாது? நான் ரிசைன் பண்ணுவேன். அப்படின்னா நான் வேலைக்கு போவேன். நீ வேலைக்கு போக கூடாது. அப்படின்னா நீங்க ரிசைன் பண்ண கூடாது. ஏன்? ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்க. அத பாத்துக்கணும்னா நிலையான ஒரு வருமானம் வேணும். நீங்களும் ரிசைன் பண்ணிட்டு என்னையும் வேலைக்கு போக கூடாதுன்னா இந்த குடும்பத்தை யார் பாத்துக்குவா? ஓஹோ, அப்ப ஏன் மேலேயும் நான் பண்ற பிசினஸ் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் உதவாக்கற யூஸ்லெஸ் ஃபெலோ நீயே முடிவு பண்ணிட்ட. நான் அப்படி சொல்ல வரலங்க. போது நிறுத்து. நான் ரிசைன் பண்ணிட்டா என்னால குடும்பத்தை பார்க்க முடியாதா? வருமானம் எல்லாமே பிச்சை எடுப்பேனா? அப்படின்னா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பிசினஸ் ஊத்திக்கோ, நான் நடுத்தருக்கு வந்துடும் நீயே முடிவு பண்ணிட்டியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. போதும் பேசாத. ஒண்ணு நான் வேலைக்கு போல நீங்க வேலைக்கு போலன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன நம்பல, என் திறமை நம்பல, என் பிசினஸ் நம்பல. நீ ஒன்ன மட்டும் தான் நம்புற. நீ வேலைக்கே போய் திரும்ப இவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படியும் பிசினஸ் இழுத்து முடிக்கும், அதுக்கப்புறம் என்ன தண்ட சோறு ஆக்கி இந்த வீட்டுல அடிமை மாதிரி உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும்ன்ற ஆசை, அப்படிதானே? நீ ஆசைப்பட்டது மட்டும் கண்டிப்பா நடக்காதுமா. நீ ஆபீஸ்க்கு வந்து கேட்டு பாரு, நான் எவ்வளவு டேலண்டட் ஃபெலோன்னு அவங்க சொல்லுவாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என் திறமையை பாராட்டுறாங்க, ஆனா நீ மட்டும் என்ன பாராட்டல. காரணம் நீ என்ன நம்பல, என் திறமையை மதிக்கல. ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க திறமை இல்லாதவர் நான் என்னைக்காவது சொல்லிருக்கேனா? வேலை ரிசைன் பண்ணாத, குடும்பத்தை யார் பாத்துப்பாங்கன்னு கேக்குறல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது பயங்க. அது பயம் இல்ல, சந்தேகம். இவனால சம்பளத்துக்கு மட்டும் தான் வேலை பார்க்க முடியும், பிசினஸ் பண்ண லாய்க்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் என்னை பத்தி இவ்வளவு மட்டமா பேசுற. என் கூட ஒர்க் பண்ற கொல்லி அப்பவே சொன்னாரு, பொண்ணுங்களை படிக்க வச்சா பிரச்சனை, வேலைக்கு அனுப்பிச்சு விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆட்டம் போடுவாங்கன்னு சொன்னாரு. கரெக்ட், அவர் சொன்னது 100% கரெக்ட். நீ இன்னும் படிப்பு கூட முடிக்கல, அதுக்குள்ள வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? உன் விஷயத்துல நானே தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு வந்தப்பவே உனக்கு படிப்புல வேணா சும்மா வீட்டுல உட்காருன்னு நான் சொல்லிருக்கணும். ஆனா நான் பெரிய இவன் மாதிரி என் பொண்டாட்டி படிக்கணும், லைஃப்ல பெரிய அளவுன்னு ஆசைப்பட்ட பத்தியா? அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். போனா போதுன்னு ஃப்ரீயா விட்டாங்க, வேலையை ரிசைன் பண்ணாதேன்ற, பிரபாகர் ரகவாகாதேன்ற, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்ற, நாடி நினைச்சுங்கிற. இனிமே இங்க எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கணும். யார் எப்படி நடந்துக்கணும்ன்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு இஷ்டம் இருந்தா நான் வேலைக்கு போவேன், இல்லைன்னா ரிசைன் பண்ணுவேன். அது ஏன் இஷ்டம் தான். இங்க பாருங்க, யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக என் மேல இருக்க கோவத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. நான் எவ்வளவுதான் படிச்சாலும் முதல்ல உங்களுக்கு பொண்டாட்டி, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல பொண்டாட்டி தான், ஆனா வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்புறம் தான் வேலையே காட்டுவீங்க. எவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்திருக்கீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ அன்பானவ பண்பானவ. ஆனா வேலைக்கு போக ஆரம்பிச்ச அப்புறமா இது எல்லாமே காணாம போயிடும். அதனால தான் போக வேணாம்னு சொல்றேன். அது மட்டும் இல்லம்மா, வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தை பத்தி கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தை இழக்கணுமா? வெளியே போனாக்கா கல்யாணமா இத்தனை நாள் ஆச்சு, குழந்தை எங்க பான்னு கேக்குறாங்க. போய் ஒரு நல்ல டாக்டரா பாருன்னு கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு நீ சொல்ல தேவையில்ல. வீட்டுல இரு, ஒரு குழந்தைய பத்தி என் கையில கொடு, அதை நல்லா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் மதத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். புரிஞ்சுதா? என் புருஷன் கொடுமைக்காரன், ஆம்பளைங்களை திமிர் எடுத்து இஷ்டத்துக்கு அறான்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இனிமே எல்லாமே ஏன் சொல்படிதான் நடக்கணும். நடக்கும். பரவாயில்லைங்க, என்கிட்ட சொல்லணுங்கிறது இல்ல, மோகன் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவன் பாத்துக்குவான். அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு சொல்றதா சொல்லியிருந்தீங்க, அது என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஜோசியரை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அடுத்த மாசம் 15ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சரி, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். வழக்கமா பொண்ணு வீட்டுல தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, இங்கேயே வச்சுக்கலாம்ல? ஐயோ, அது எப்படிங்க? அவ்வளவு பேரை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது. எங்க சைடுல நிறைய உறவுக்காரங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு சின்ன வீட்டுல நிச்சயம் பண்ணா அதை அவங்க கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. மண்டபத்திலே பண்ணிடலாங்க, அதான் சரியா வரும். மண்டபத்திலயா? ஆமாங்க, எங்க பக்கத்து ஆளுங்கள்லாம் ரொம்ப வசதியானவங்க. நிச்சயதார்த்தத்தை கல்யாண மண்டபத்துல வச்சுக்கிட்டாதாங்க நல்லா இருக்கும். செலவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இது பாருங்க, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பணத்துக்கு பால் மாறிக்கிட்டு அதை விட்டு கொடுக்கவே கூடாது.
என்னடா திடுதிப்புன்னு வந்து சொல்றாங்களே மண்டபத்தை எங்க பாக்குறதுன்னு அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. மண்டபத்தை நாங்களே புக் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த கேட்டரிங் ஆள்கிட்டயும் சொல்லியாச்சு. வீடியோ போட்டோன்னு அதுக்கும் ஆர்டர் சொல்லிட்டோம். அவங்க எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் மொத்தமா எவ்வளவு செலவாச்சுன்னு பில்ல கொடுத்துடுறோம். நீங்க பணத்தை மட்டும் செட்டில் பண்ணிடுங்க போதும்.